ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் கூர்க் பார்த்தோம், இந்த வீடியோவில் மைசூரை பார்க்கலாம். நாங்கள் டே 2 ஆஃப்டர்நூனே மைசூர் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போன ஃபஸ்ட்டு பிளேஸ் மைசூர் பேலஸ் தான். இந்த மைசூர் பேலஸ் 1912 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா கவர்மெண்ட் ரொம்ப அழகாக அதை பராமரிச்சுட்டு வராங்க. மைசூர் பேலஸ் பார்க்கறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் உண்டுங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே பழைய பில்டிங் தான், ஆனால் ரொம்ப அழகாக பாதுகாத்துட்டு வராங்க. இந்த பேலஸ்க்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி நிறைய லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நைட்டில் பேலஸ் அலவுட் இல்லை, பட் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த லைட்டிங்கில் பார்க்கும்போது. நாங்கள் போனது ஒரு லாங் வீக்கெண்ட், ஸோ நல்ல ரஷ் இருந்துச்சுங்க. பேலஸை சுற்றி ரொம்ப வாஸ்ட் ஏரியா இருக்குங்க. சுற்றி இருக்க பிளேஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கார்டன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும், கம்ப்ளீட்டாக எல்லா வால்லையுமே வந்து ஃபுல்லாக லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ தட் நைட்டில் லைட் ஆன் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கார்டன் ஏரியாக்குள்ளேயே ஒரு கோயில் கூட இருந்துச்சுங்க. பேலஸ் முடிச்சுட்டு நாங்கள் போன அடுத்த பிளேஸ் கணபதி சச்சிதானந்தா ஆஷ்ரம். இங்கே உள்ள ஒரு போன்சாய் கார்டன் இருக்குது, ஒரு டெம்பிள் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு பேர்ட் பார்க் ஒன்று இருக்குது. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் போன்சாய் செடிஸ் நீங்கள் பார்க்கலாங்க. இங்கே அவ்வளோ பிளான்ட்ஸ், எப்படியும் ஒரு 200 வெரைட்டிஸாவது அட்லீஸ்ட் இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு வைட் வெரைட்டி ஆஃப் போன்சாய் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த போன்சாய் பிளான்ட்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த பேர்ட்ஸ் கத்துறது அவ்வளோ கிளியராக கேட்கும். இந்த பிளேஸை சுகவனா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மார்னிங் 9:30 to 12:30 இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் 3:30 to 5:30 தான். இதுக்கப்புறம் நாங்கள் போன நெக்ஸ்ட் பிளேஸ் லலிதா மஹால். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பேலஸுங்க. நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு முத்து படம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மூவிஸ் நேம் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் உண்டு, வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி டீயோ காஃபி அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எங்கேயும் உங்களுக்கு ரூம் ஸ்டேஸும் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமும் இங்கே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அலாட் பண்ணி தராங்க. நாங்கள் போன டைம் கூட ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இதோட எங்கள் டே 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் போன ஃபஸ்ட்டு பிளேஸ் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள் தான். அதுக்கப்புறம் நாங்கள் போன நெக்ஸ்ட் பிளேஸ் திப்பு சுல்தானோட கோட்டை. இந்த கோட்டையை ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. மெயின் கேட்லேருந்து உள்ள பேலஸ் ரீச் ஆகிறதுக்குள்ள டிஸ்டன்ஸே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதுக்கு வந்து போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும் போல இருக்குது, அவ்வளோ தூரங்க. இதை ஒரு மியூசியம்னே சொல்லலாம். அவங்க வாழ்ந்த இடம், அதில் அவங்க விட்டுட்டு போன விஷயம், இது எல்லாமே சேகரித்து பத்திரமா வச்சுருந்தாங்க. எல்லா செவத்துலேயுமே ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த மைசூரோட வரலாறு, திப்பு சுல்தானோட வரலாறு, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரூல் பண்ணாங்க, என்ன மாதிரி அவங்க வெப்பன்ஸ் வச்சுருந்தாங்க, அந்த பீரியடில் மெடல்ஸ் எப்படி கொடுத்தாங்க, இது எல்லாமே அவங்க பத்திரமா வச்சுருந்தாங்க. அவங்க டைமில் யூஸ் பண்ண போர்வால், அதுக்கப்புறம் துப்பாக்கி, ஏன் அவங்க யூஸ் பண்ண பழைய ட்ரெஸ்ஸு கூட அவங்க ப்ரிசர்வ்டாக வச்சுருந்தாங்க. திப்புவோட பேலஸ் முடிச்சுட்டு நாங்கள் போன அடுத்த பிளேஸ் பயனா, த கார் ஷோரூம். வின்டேஜ் கார்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஷோரூமுங்க. இது ஒரு கார் மியூசியம். இங்கே நீங்கள் வின்டேஜ் கார்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1930s இல்லை அதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. ரீசன்ட் மேக் வரைக்கும் எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க. ஒவ்வொரு காருமே ஆன்டிக் பீஸு, ரொம்ப ஓல்டு மாடல், அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இங்கே வீல்ஸ் எவால்வ் ஆனதுலேருந்து, ஒரு மாட்டு வண்டி எவால்வ் ஆனதுலேருந்து, எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து டெவலப்டு ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது ஒரு 2 ஃப்ளோர்டு பில்டிங். உள்ளே வந்த உடனே உங்களுக்கு கார்ஸ் இருக்கும், அதே மாதிரி கீழேயுமே ஹெவி வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. யாருக்கு தாங்க கார்னா பிடிக்காது?
அதுவும் விண்டேஜ் கலெக்ஷன் சொல்லவா வேணும், எல்லாமே அவ்வளோ கிளாஸுங்க. கார்ஸ் எதையுமே நீங்கள் டச் பண்ணி பார்க்க முடியாது, பட் ஸ்டில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த பழைய கார்ஸோட என்ஜின்ஸ் கூட இங்கே வச்சுருந்தாங்க. அந்த 1 ஸ்ட்ரோக் என்ஜின், 2 ஸ்ட்ரோக் என்ஜின் இது எல்லாமே இருந்துச்சு. காரோட ஸ்பேர் பார்ட்ஸு, ஸ்டியரிங் பாக்ஸு, அதுக்கப்புறமா நம்ம மெக்கானிக்கல் ஃபியூவல் பம்ப்பு இதெல்லாமும் ஓப்பன்லேயே வச்சுருந்தாங்க உங்களுக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுது அது எல்லாமே இல்லுஸ்ட்ரேஷன் கீழேயே கொடுத்துருந்தாங்க. கார் மியூசியம் முடிச்சுட்டு நாங்கள் போன நெக்ஸ்ட் பிளேஸ் ஜூங்க. எப்படி நமக்கு வண்டலூர் ஜூ சென்னையில் இருக்கோ அதே மாதிரி இங்கே மைசூரில் சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய ஜூங்க. இது கௌரி அப்படிங்கிறவங்களோட கின்னஸ் ரெக்கார்ட் தான் இந்த சாண்ட் மியூசியம். கல்ச்சர்ஸ் அண்ட் சிவிலைசேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரே ஆளாக நின்று இந்த சாண்ட் மியூசியத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. சாண்ட் மியூசியம் முடிச்சுட்டு நாங்கள் போன நெக்ஸ்ட் பிளேஸ் சாமுண்டீஸ்வரி டெம்பிள். ரொம்ப ரஷ்ஷுங்க, அதனால் எங்களால் பார்க்க முடியல, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நைட்டு கம்ப்ளீட்டாக அந்த லைட் செட்டப்பில் மைசூர் பேலஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் டைரெக்டாக அங்கே போயிட்டோம். இதோட எங்கள் ட்ரிப்பு முடிஞ்சுதுங்க. இப்போ ட்ரிப்போட பட்ஜெட் என்னன்னு பார்த்துடலாம். இந்த பேக்கேஜில் உங்களுக்கு மைசூர் பஸ் ஸ்டாண்ட் இல்லைனா ரயில்வே ஸ்டேஷன் பிக்கப் அண்ட் ட்ராப் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு கேப் பர்சனலாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் கூட வர டிரைவரே உங்களுக்கு கைடாகவும் இருப்பாங்க. இது இல்லாமல் நீங்கள் ரூம் காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மைசூரில் ஒரு நாள் ஸ்டே பண்ணோம், நாங்கள் கூர்கில் ஒரு நாள் ஸ்டே பண்ணோம். 2 நாளைக்குமே செப்பரேட்டாக பே பண்ணோம். எங்களுக்கு ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, ஸோ பஸ்ஸில் தான் போட்டு வந்தோம். அப் அண்ட் டவுன் பஸ் சார்ஜஸே எங்களுக்கு கொஞ்சம் தனியாக எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ராவல்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னா ட்ரிப்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய்.